அடுத்து நம்ம பார்க்க போகிற குரூப் கேட்டகரி வகை வந்து irregular verb 7ங்க, 7வது கேட்டகரி. இதுவரைக்கும் 6 பார்த்துட்டோம், 7வது பார்க்குறோம். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரி தான், ஆனால் கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் இதில் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம பார்க்க போகிறது, இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட், BEAT. பீட்னா அடிக்கிறதுன்னு ஒன்று, தோக்கடிக்கிறதுன்னு ஒன்று. பீட்டுக்கும் அப்படின்னா நான் அவனை அடித்தேன், இன்னொன்று வந்து அவனை தோக்கடித்தேன். இப்போ பாருங்கள், பீட். பீட்டில் வந்து இது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து பிரிட்டிஷில் நீங்கள் சொல்லணும்னாக்கா, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பீட், பீட், பீட்டன். கவனிங்க, V2 வந்து பீட்டுனே வருங்க. பீட், பீட், பீட்டன், பீட்டிங் பீட்ஸ், அது எப்பொழுதும் வரும். இது வந்து பிரிட்டிஷில் அடிக்கிறேன், அடித்தேன், அடித்து, அடித்து கொண்டு அடிக்கிறான். பாருங்கள், அடிக்கிறேன், அடித்தேன், அடித்து, அடித்து கொண்டு அடிக்கிறான். இப்போ பிரிட்டிஷில் நீங்கள் சொல்லணும்னாக்கா நான் சொன்ன மாதிரி பீட், பீட், பீட்டன், பீட்டிங் பீட்ஸ். ஆனால் இதே அமெரிக்கன் வேலை நீங்கள் சொல்லணும்னா பீட், பெட், பெட். பாருங்கள், BEAT பீட், BET பெட், BET பெட். பந்தயத்துக்கும் பெட்டு தான் வரும். அமெரிக்காலையும் சரி, யூகேலையும் சரி, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பீட்டோட பாஸ்ட் டென்ஸாகவும் பெட்டை, BET பெட்டை யூஎஸில் அமெரிக்கன்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. பீட், பெட், பெட், பீட்டிங் பீட்ஸ். எகெயின் அடிக்கிறேன், அடித்தேன், அடித்து, அடித்து கொண்டு அடிக்கிறான். ஸோ யூகே ஸ்டைலில் சொல்லணும்னா பீட், பீட், பீட்டன், பீட்டிங் பீட்ஸ். யூஎஸ் ஸ்டைலில் சொல்லணும்னா பீட், பெட், பெட், பீட்டிங் பீட்ஸ். ஸோ முக்கியமாக இந்த டிஃப்ரென்ஸையும் புரிஞ்சுக்கணும், இதோட 5 ஃபார்மையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 5 ஃபார்மை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா எந்த வாக்கியத்துலையும் நீங்கள் வாக்கியத்தை வச்சு எழுதுகிறப்ப, அமைக்கிறப்ப தப்பு இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். அடுத்து இந்த கேட்டகரி 7ல், இந்த குரூப் 7ல், இந்த வகை 7ல் நம்ம பார்க்க போகிற 2வது வார்த்தை பைட், BITE, பைட். பைட்னா தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு நிறைய பேருக்கு, இல்லைன்னாலும் நான் சொல்கிறேன். பைட்னா கடிக்கிறது. பைட்னா நாய் கூட கடிக்கும், நான் கடிப்பேன், நான் கடிப்பேன், நான் ஏதாவது முறுக்க கடிக்கிறேன்னு வச்சுங்க, அது கடிக்கிறது. ஐ பைட், நான் கடிக்கிறேன். இதுக்கு V2, V3, V4, V5 எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. ஒரு செயல்வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த செயல்வார்த்தையும் சேர்த்து 5ஆக நீங்கள் பார்க்கலாம். அந்த 5ஆக பார்க்குறப்ப தான் 20 வாக்கிய அமைப்புகள் ஆங்கிலத்தில் உள்ளதில் ஈஸியாக அந்த 5ல் ஒன்று எடுத்து போட்டு தப்பு இல்லாமல் நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ பைட் அப்படிங்கிற V1 வந்து verb 1, Vனா verb 1 வந்து V2, V3, V4, V5 எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். பைட், பைட் வந்து V1. பிட், BIT, பிட்டன், BITTEN, பிட்டன். பைட், பிட், பிட்டன். V4 வந்து பைட்டிங், BITING. ரைட்டுங்க, அந்த பைட்டில் உள்ள எடுத்துகிட்டு ING போட்டுருங்க, பைட்டிங். தென் ஃபைனலாக வந்து பைட்ஸ், BITES, கடிக்கிறது. இந்த பைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். 3rd person சிங்குலர் ப்ரெசன்ட். எப்படி சொல்லுவீங்க? ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், 3rd person சிங்குலர் ப்ரெசன்ட். பைட், பிட், bitten, biting, bites. V1, V2, V3, V4, V5. நான் கடிக்கிறேன், கடித்தேன், கடித்து, கடித்து கொண்டு கடிக்கிறான். எகைன் கடிக்கிறேன், கடித்தேன், கடித்து, கடித்து கொண்டு கடிக்கிறான். பைட், பிட், பிட்டன், பைட்டிங், பைட்ஸ். இப்போ 7 கேட்டகரி நம்ம பார்க்குறோம். 7வது கேட்டகரி கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். 7வது கேட்டகரியில் இன்னொரு வார்த்தை இருக்குது பாக்கி, அதையும் நம்ம பார்க்கலாம். 3வது வார்த்தை இந்த 7வது கேட்டகரியில் கடைசி வார்த்தை ஹைடு, HIDE. ஹைடுன்னா மறைக்கிறது. ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம் பார்த்தீங்களா, சின்ன வயசில் ஹைட் அண்ட் சீக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான், திருடம் போலீஸ் சொல்கிற மாதிரி தான். ஹைடுன்னா மறையிறது, மறைக்கிறது. ஸோ மறைக்கிறதுன்னு வச்சுக்கலாமா. ஹைடு, HIDE. இந்த HIDE அந்த ஈயை கட் பண்ணிட்டு ஹிட்டாக மாறும். எப்படி பைட் பிட்டாக மாறிச்சாங்க, ஹைடு ஹிட்டாக மாறும். அதனால தான் இது ஒரே கேட்டகரியில் வருது. ஹைடு மறைக்கிறேன், மறைத்தேன், மறைத்து, மறைத்து கொண்டு மறைக்கிறான். எகெயின் மறைக்கிறேன், மறைத்தேன், மறைத்து, மறைத்து கொண்டு மறைக்கிறான். ஹைடு, ஹிட், ஹிடன், HIDDEN, ஹிடன் V3 மாறுது. அப்புறம் ஹைடிங், ஹைட்ஸ். எகெயின் ஹைட், ஹிட், ஹிடன், ஹைடிங், ஹைட்ஸ். எகெயின் இது நீங்கள் ஹைடுங்கிற ஒரு செயல் வார்த்தை தெரிஞ்ச உடனேயே உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த 4ம் வந்துட்டு போயிடணும். ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் வந்துட்டு போகணும். அப்படி வந்துட்டு போகிறப்ப தான் நீங்கள் எந்த மாதிரி வாக்கியங்கள்னும் கஷ்டம் இல்லாமல் உங்களால் அமைக்க முடியும்.
இந்த வார்த்தையோட கேட்டகரி 7 முடியுது. இந்த குரூப் வகை 7 வந்து முடியுது. இதுவரைக்கும் 7 கேட்டகரி பார்த்துருக்கோம். நல்லாவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சில கேட்டகரியில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், ஒரு சில கேட்டகரியில் குறைச்சல வேர்ட்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் எல்லா வேர்ட்ஸும் முக்கியம். இன்கேஸ் ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கிளாரிட்டி பார்த்தலைன்னா திருப்பி போய் 1லேருந்து கேட்டகரி 7 வரலும் ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா பார்த்துருங்க. V1, V2, V3, V4, V5 அதோட முக்கியத்துவம் என்ன, பயன்பாடு என்ன, அது ஏன் இருக்குது, எல்லா விஷயமும் ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு நீங்கள் கேட்டகரி 7 வரலும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம கேட்டகரி 8க்கு போகலாம்.